இப்ப இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா தன்னை உயர்வா நினைக்கிறது தான் பிரச்சனை. இப்ப இவர் வந்து சக்கிலிய சமூகத்தை சேர்ந்தவர், ஏழுமலை வாசன் திருச்செந்தூர்ல. இவரு சக்கிலிய சமூகத்தை சேர்ந்தவர், அவர் வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு நாடார்னா அதான் ஒரு காலத்துல வந்து நாடார்கள் வந்து பாத்தீங்கன்னா சாணார்ன்ற பேர்ல வந்து சக்கிலியர் கூட வெளிச்சப்பட்டவங்க. சக்கிலியர் தொட்டால் திட்டு, சாணாரை பார்த்தாலே திட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை பார்ப்பனையை திணிச்சு வச்சிருந்துச்சு. அப்ப இன்னைக்கு வந்து பல போராட்டங்கள் நடத்தி அந்த பக்கம் மக்கள் முன்னேறி இருக்காங்க. பல போராட்டங்கள், பல இந்துத்துவாவுக்கு எதிராக பல கோயில்ல நுழைய முடியாதுங்க. நாடார் இன்னைக்கு நாடார்னு சொல்லக்கூடிய சாணார்கள் ஒரு காலத்துல கோயில் நுழைய முடியாது. இன்னைக்கு ஏழுமலை வாசனை படுகொலை செஞ்ச அந்த பையன் இருக்கானே, கரண்ட் பில் பிரச்சனை, நான் இருக்கிற குடியிருக்கிற பகுதியில் வந்து எப்படி ஒரு சக்கிலியை குடியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தவங்க கூட பார்க்காம கழுத்துல வந்து கத்தி எடுத்து குத்தி கொலைக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த வரலாறு தெரியுமான்னா வரலாறு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1852 வந்து பாத்தீங்கன்னா சிவகாசியில கலவரம் வந்துச்சு. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை வந்து பாத்தீங்கன்னா கோயில்களோட விட மறுத்தாங்க. அப்ப கோயில்களை விட மறுத்த அன்றைக்கு இருந்தக்கூடிய ஆதிக்க சாதிகளை படுகொலை செஞ்சவங்க யாருன்னா பகடைகள் தான், சக்கிலியர்கள் தான். இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. 4 பேர் அண்ணன் தம்பி நடுவப்பட்டி வெள்ளையா பொட்டி ஓடைக்கு முன்ன போட்டாரே 7 பேரை வீரமர்த்தி பெற்ற வீரமுள்ள வெள்ளை ஐயா சாலாட்சி சன்னதியை தான் அடைக்க சொன்னார் ஐயா. இது கதைப்பாடல். மொட்டைய சாணார் மகன் முதக்குட்டி செம்புக்குட்டி வெள்ளைய தேவரிடம் வெட்டுப்பட்டு செத்தானே, பாஞ்சாலங்குறிச்சியில பகர மக்கள் 2 பேரு அந்தரம் அடிச்சல்லவோ தந்திரமா பாதுகாத்தார்கள், வெட்டி சாய்த்தார்கள் அப்படின்னு பாடல் இருக்கு. யார? நாடார் சமூகத்தை, இன்றைக்கு நாடார் என்று சொல்லக்கூடிய சாணார் சமூகத்தவர் கோயிலுக்குள் நுழைய முடியாத ஒரு காலகட்டம் இருக்கும் போது 1852 கலவரம் நடத்த அவங்க கோயிலுக்குள்ள விடாம தடுத்த போது இதே பகடைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா களத்துல இறங்கி அவங்க அதை யார் கோயிலுக்குள்ள விட மறுத்தாங்களோ அந்த வெள்ளைய தேவரை போட்டு கொலை பண்ணியிருக்காங்க, படுகொலை செஞ்சிருக்காங்க. இது கதைப்பாடல் இருக்கக்கூடிய வரலாறு. இந்த வரலாறெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஹரிநாடார் போன்ற அறவேற்காரர்களுக்கு தெரியணும். ஏன்னா நாமும் ஒரு காலத்தில் ரொம்ப பின்தங்கி இருந்தோம், தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தோம், இதே இந்துத்துவ சனாதனத்தால் வீழ்த்தப்பட்டிருந்தோம். நம்மோடு இணைந்து போராடியவர்கள் தான் சக்கிலியர்கள். இந்த சக்கிலியர் ஒண்ணு இழிவானவர்கள் அல்ல, நாமும் அவர்களும் ஒன்றாக நின்று சனாதனத்துக்கு போராடி இருக்கோம். அப்படிங்கிற வரலாற்றை யார் சொல்லணும்? இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமான் கூட சொல்லணும். ஆனா சீமான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு இந்த படுகொலை திருச்செந்தூர்ல ஒரு சக்கிலியர் சமூகத்தை சேர்ந்த ஒரு தம்பியை வந்து ஏழுமலை வாசனை படுகொலை செய்ய வேண்டிய தேவை ஏற்படுது. தான் உயர்ந்த ஜாதி என்கிற அந்த மனநிலையில தான் இந்த படுகொலை நடந்திருக்கு. அப்ப வரலாற்றை சரியா பதிவு செய்யணும். வரலாற்றை சரியா பதிவு செய்யாத காரணத்தினாலதான் ஒவ்வொரு ஜாதியினரும் தனக்கு கீழே ஒரு ஜாதி இருக்க வேண்டும் என்ற சிந்தனை வருது. தனக்கு கீழே இருக்கிற ஜாதி இருக்கணும்ன்ற சிந்தனை வருது. அந்த சிந்தனையை உடைக்காம நீங்க ஜாதி ஒழிப்பு சாத்தியம் கிடையாது. ஜாதி என்பது அவமானம் என்பதை நம்ம இங்க உணர்த்தணும். ஜாதி என்பது பெருமை என்பது ஒரு காலத்தை உணர்த்த கூடாது. ஜாதி என்பது அவமானம் என்பதை உணர்த்தணும். இதுதான் இப்ப இன்னைக்கு தேவையான ஒன்று.